الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم أبات وسألته عن الهدي فقال فيها جزور أو بقرة أو شاة أو شرك في دمه وكما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளால் நிகரற்ற அன்புடைய நமக்கு அல்லாஹு தஆலாவின் திரு பொருத்தத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன் இணைப்புல ஏற்றவன் என்று உள்ளத்தால் உறுதி பூண்டு நாவினால் சான்று கொள்கின்றேன். அண்ணல் முஹம்மது முஸ்தபா அஹ்மதே முஜிதபா காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்கள் பின்தொடர்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் இறுதி நாள் வரைக்கும் வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் ஸலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றம் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரு பெருநாட்களை வைத்து அதில் ஒரு பெருநாள் ரமதானுடைய மாதத்தில் சிறப்பான முறை அல்லாஹ் தஆலா கொண்டாட வைத்து அதே போன்று எங்களுக்கு ஹஜ்ஜுடைய பெருநாள் ஈத் அல்ஹாவுடைய பெருநாள் எடுத்து வைத்திருக்கின்றோம். பொதுவாக இந்த ஹஜ்ஜுடைய பெருநாளை சொன்னால் ஒரு தியாகத்துடைய பெருநாளாக இருக்கின்றது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் செய்த தியாகத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஒரு அமலாக உருவாக்கி ஹஜ் செய்வோருக்கு அதை அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களை அல்லாஹ் தஆலா அமலாக்கி ஹஜ் செய்தால் அது மார்க்கம் பூர்த்தியாகிவிடும் என்பதெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். அவ்வளவு சிறப்பான மாதத்தில் அல்லாஹ் தஆலா தந்து அதே போன்று ஹஜ் செய்யாமல் ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கு உலுஹியா என்ற கருணையை அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். மேலானவர்களே, பெருநாள் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால் அது சந்தோஷமுடைய நாள். ஈத் அரபுல ஈத் என்று சொன்னால் சந்தோஷத்துக்குரிய நாள். நாம் எவ்வாறு இருக்கின்றோம் ஒற்றுமையோடு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான் வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. நீங்க என்ன செய்யுங்க, ஒற்றுமை என்ற கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க, ஒற்றுமையோடு இருந்து கொள்ளுங்க என்பதாக சொல்கிறான். மேலானவர்களே, முதலாவது ஒற்றுமை என்று சொன்னால் நம் சகோதரருக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்க வேண்டும். முதலாவது என்னுடைய குடும்பத்தில் நான் எவ்வாறு இருக்கின்றேன், பக்கத்து வீட்டாளர்களுடன் எவ்வாறு இருக்கின்றேன், என்னுடைய ஊர் மக்களுடன் எவ்வாறு இருக்கின்றேன், முஸ்லிம் சகோதரர்களுடன் எவ்வாறு இருக்கின்றேன் என்றெல்லாம் விளங்கி நாங்கள் ஒற்றுமையோடு இருப்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அந்த ஈதுடைய நாளில் மக்களுக்கு எட்டி வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆக மேலானவர்களே, இந்த ஈதுடைய நாளில் நம்முடைய சகோதரர்கள் குடும்பத்தார்கள் எல்லாம் வீடுகளுக்கு வருவார்கள். அவர்களோடு நாங்கள் சந்தோஷமான முறையில் இருக்கிறது. தொழுகை முடித்ததின் பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு என்று சொன்னால் தொழுகைக்கு வரும் பொழுது ஒரு குறுகிய பாதை லேசான ஒரு பாதையால வந்துவிடுவாங்க. தொழுகை முடித்து போகும் பொழுது தூரமாக அந்த ரோட்டை சுத்தி கொண்டு போவார்கள். என்னென்னு சொன்னால் சகோதரர்களுக்கு முசாபஹா செய்து கொண்டு சந்தோஷமாக அந்த பெருநாளை கழிப்பதன் மூலமாக சகோதரர்கள் செல்வார்கள். ஆனால் அவர்களுடைய சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய நாங்கள் அவர்கள் எவ்வாறு செய்தார்கள் அதே போல நாங்கள் செய்ய வேண்டும். வெறுமனே நபியுடைய சுண்ணத்து நபியுடைய வழிமுறை என்று சொல்லாமல் அவர்கள் எவ்வாறு செய்தார்கள் அதே முறைப்படி செய்வதுதான் எங்களுடைய கடமையாக இருக்கப்பட்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள் இதா தபக்த பரக்கத்தன் ஃபஅக்ஸிர் மாஅஹா வதஅஹது ஜீரானக. நீங்க உங்க வீட்டில் ஒரு குழம்பு வச்சீங்கன்னு சொன்னா அதை தண்ணி அதிகப்படுத்துங்க. தண்ணியை அதிகப்படுத்தி வதஅஹது ஜீரானக உங்களோட பக்கத்து வீட்டார்களுக்கும் நீங்க பங்கிடுங்க சொன்னாங்க. அப்போ ஒற்றுமையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக விளக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் சிலர்களோட பேசாமல் இருந்திருப்போம், ஒற்றுமை இருந்து நிலைமையில் இருந்திருப்போம், ஏதாவது ஒரு பிரச்சனையில பேசாமல் இருப்போம். இந்த ஈதுடைய நாள்ல அவர்களுக்கு முசாபஹா செய்து அவருக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மேலானவர்களே, இந்த பெருநாளுடைய தினத்தில் உறுதியாக கொடுக்கக்கூடியவங்க உறுதியா சுண்ணத்தான ஒரு தொழிலாக இருக்கின்றது. அது வசதிப்படுத்தவர்களுக்கு மாத்திரம்தான். சிலர்கள் என்ன செய்வார்கள், வசதி உள்ளவர்கள் வருட வருடமாக கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். இதையெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்ததுனால கொடுக்க முடியாது. அவர்கள் என்ன செய்வார்கள், மற்றவர்கள் காட்டுவதற்காக வேண்டி வருஷம் கொடுத்தோமே இந்த வருஷம் கொடுக்காட்டி மக்கள் எங்களை கேவலமா நினைச்சிருவாங்களே எந்த அடிப்படையில் என்ன செய்வாங்க, கடன் எடுத்து கொடுப்பாங்க. இதுல எந்த வித சவால்களும் இல்லை. அல்லாஹ்
தஆலா குர்ஆன்ல சொல்றான் லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்க குர்ஆன் கொடுக்குறீங்க, அந்த பிராணி ஆடோ மாடோ ஒட்டகமோ இதை நீங்க குர்ஆன் கொடுக்குறீங்க, அதுல வடியக்கூடிய ரத்தமோ அதுல இருக்கக்கூடிய முடிகளோ ரோமங்களோ தோள்களோ இது முழுதலோ இது எல்லாமே அல்லாஹ் கிட்ட போய் சேராது. வலாகின் யனாலுஹு தக்வா, அல்லாஹ் தஆலா பார்க்கிறார் அவருடைய தக்வா. அவர் எந்த அடிப்படையில கொடுக்கிறாரு? அந்த ஹாஜியார் 2 வருஷம் நல்ல பெரிய ஒட்டகத்தை கொடுத்தாரு, 10 ஆடை கொடுத்தாரு, 4 மாட்டை கொடுத்தாரு, இப்படி பேசுறதுக்காக கொடுத்தாங்கன்னு சொன்னா அதோட பலாயங்கள் இல்லை, அதோட சிறப்பு இல்லாம போயிடும். அது அல்லாஹ் தஆலா சொல்றான் வலாகி யனாலு தக்வா, நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பிராணி உங்களை நீங்க கொடுக்கக்கூடிய அதோட தோள்களை எதுவும் சேராது, மாற்றமாக உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தக்வா தான் போய் சேரும். அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க குர்பானை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது குர்பானி எதை நாங்க கொடுக்கணும் என்று கேட்டாங்க. அந்த நேரத்தில் சொன்னாங்க நீங்க மாட்டை கொடுங்க, ஆட்டை கொடுங்க அல்லது ஒட்டகத்தை கொடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அவர்கள் ஆடு மாடு ஒட்டகம் இவை இரண்டுகளும் பங்கு சேருவார்கள். அதுல நீங்க ஏதாவது நீங்க என்ன செய்யுங்க, அதுல பங்குல சார் ஒருத்தரோட சேர்ந்து கொள்ளுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எங்களுக்கு ஒரு முழு ஆட்டை கொடுக்க முடியல, ஒரு மாட்டை கொடுக்க முடியல. அவ்வாறு இருந்தால் ஆடு ஒட்டகம் மாடு ஒட்டகம் இதுல நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, பங்கு செஞ்சு கொள்ளுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக மேலானவர்களே, இந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்துல நாங்கள் வந்து குர்பான் கொடுக்கக்கூடியவர்கள். இது முக்கியமா உதவியாளர் சட்டத்தை தான் பேச வந்திருக்கேன். ஏன்னால் உதவியாளர் சட்டங்கள் அதிகமா தெரியாமல் என்ன செய்கின்றார்கள், லேசாக ஏதோ ஒரு ஆடு கிடைக்கின்றது, அது நோயாக இருந்தாலும் சரி கை கால் உடைந்தாலும் சரி இவ்வாறு இருந்தாலும் கொடுக்கின்றார்கள். அவர்கள் நல்ல நோக்கத்தில் கொடுத்தாலும் அதோடைய பலாயங்கள் கிடைக்காது. சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த ஆடு மாடாக இருந்தால் கொண்டு வரும் பொழுது போதை வஸ்துகள் மதுபானங்களாக கொடுத்து அறுக்கும் பொழுது வழி தெரியாமல் இருந்து கொடுப்பார்கள். வேளாண்மையில இதுல அர்த்தமே என்ன கொடுப்பது, அல்லாஹ் தஆலா போதை வஸ்துக்களை ஹராமாக்கி இருக்கின்றால் இவர்கள் அறுக்கும் பொழுது வழி தெரியக்கூடாது என்பதாக கொடுப்பார்கள். இது மூட நம்பிக்கை அடிப்படையில் செய்கிறார்கள். அவங்க மேல அதை தவிர்த்துக் கொள்ளணும். அதே போன்று மேலாளர்களே, கொடுக்கக்கூடிய எவ்வாறு என்று சொன்னால் குர்பானி கொடுக்கக்கூடியவர் துல்ஹஜ் முதல் பிறையிலிருந்து துல்ஹஜ் 13ஆம் பிறை வரைக்கும் அவர் என்ன செய்யணும், முடிகள் நகங்கள் இவ்வாறான விடங்களை கலைக்காமல் இருக்கணும். அதே போன்று செம்பரியாடு கொடுக்கக்கூடியவராக இருந்தால் அது 1 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். செம்பரியாடாக இருந்தால் 1 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். அல்லது வெள்ளையாடு கொடுக்கின்றார், வெள்ளாடாக இருந்தால் 2 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். மாடு கெடுக்கக்கூடியவராக இருந்தால் 3 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஒட்டகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் 5 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். இவ்வாறு கொடுப்பது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த உதவியாவுடைய சிறப்பு எவ்வாறு என்று சொன்னால் பெருநாள் சின்ன தண்டை கொடுப்பதுதான் ஏற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஒருத்தர் என்ன செய்யறாரு, கூட்டு சேர போறாரு, ஆட்டில கூட்டு சேர முடியாது. ஒரு ஆடு ஒருவருக்கு தான் கொடுக்க முடியும். மாடு அல்லது ஒட்டகம் இது 2ல ஏதாவது ஒன்று கொடுக்கிறேன்னு சொன்னா 7 பேர் கூட்டு செஞ்சு கொள்ளும். 7 பேர் சேர்ந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க நீங்க 7 பேர் கூட்டம் சேர்ந்தா அதுல ஒத்தராவது சரி நீங்க ஆயிக்கொள்ளுங்க. ஆனால் இது கொடுக்கணும் என்ற அவசியம் இல்லை. வசதியுள்ளவர்கள் கொடுக்கணும் அவசியம் அல்ல, கொடுக்கக்கூடியவர்கள் இவ்வாறு சேர்ந்து கொள்ளுங்கள் தான் என்ன செஞ்சிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். அதே போன்று ஏதாவது ஒரு குறை உள்ளதாக அல்லது கை கால் உடைந்ததாக அல்லது நோயுற்றதாக இவ்வாறாக இருந்தால் நீங்க அதை கொடுக்காம தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று யாரு கொடுக்கிறாங்களோ உணவாக கொடுக்கப்படுவர் யாரு கொடுக்கிறாரோ அவர் தன் கையால் அறுப்பது சிறந்ததாக இருக்கின்றது. அல்லது அறுக்கக்கூடிய இடத்துல வந்து அதை பார்ப்பது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஒரு முக்கியமான விஷயம் தான் அறுக்கக்கூடியவர்கள் நம்முடைய முஸ்லிம்களாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுக்கக்கூடியதாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான் ஃபذكر اسم الله عليها الصواب. நீங்க என்ன செய்யுங்க, அந்த குர்பானுடைய பிராணியை நீங்க கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பேரை ஞாபகப்படுத்தி கொடுங்க, குர்பானியை கொடுங்க என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். மேலானவர்களே, நீங்க என்ன செய்யணும், அறுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் ஏதாவது ஒரு கலிமாக்களை சொல்லி என்ன செய்யணும், அதை கொண்டு நீங்க அறுக்க வேண்டும். அதே போன்று பங்கு கொடுக்கக்கூடியவர்கள் இதுலதான் ஆக மோசமான விஷயம் வேலையை செய்யறாங்க. என்னன்னு சொன்னா பங்கு கொடுக்கக்கூடிய விஷயத்துல 3 பங்காக ஸல்லல்லாஹு சொன்னாங்க பிரிச்சு கொடுக்க வேண்டும். அதுல முதலாவது பங்கு தனக்கு எடுத்துக்கொள்வது. யாரு குர்பானி கொடுக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யணும், ஒரு பங்கு அவங்க எடுத்துக்கொள்ளணும். அடுத்த 2வது பங்கு தன்னுடைய உறவினர்களுக்கு, 3வது பங்கு ஏழைகளுக்கு கொடுக்கணும். இன்னும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு பங்கு 3ஆக பிரிச்சிடுறாங்க. பிரிச்சு ஒரு பங்கு தனக்கு எடுத்துட்டு 2 பங்கு ஒன்றாக சேர்த்து என்ன செய்யறாங்கன்னா உறவினர்களுக்கே கொடுத்து முடிச்சுட்டு ஏதாவது 2 ஏழை கொடுக்குறாங்க.
ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல சொல்றாங்க, நீங்க குர்பானி கொடுக்கும் பொழுது ஒரு ஏழைக்கு சரி கொடுப்பது வாஜிப். அது நீங்க ஏழைகளுக்கு கொடுக்காட்டி கூடாது, ஒரு ஏழைக்காக கொடுக்கணும், அது வாஜிபா இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக மேலானவர்களே, நாங்க என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று 3 பங்குகளாக பிரித்து, ஒரு பங்கு தனக்கும், அடுத்த பங்கு தன்னுடைய உறவினர்களுக்கும், அடுத்த பங்கு என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு. இது எவ்வாறு என்று சொன்னால் உண்ணும் அளவுக்கு கொடுக்க வேண்டும். சிலர் என்ன செய்வார்கள்? பங்கு பிரிக்கிறேன்னு சொல்லி 100 கிராம் 50 கிராம், இது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரிசமமாக அது காசியமா சொன்னார், யாரு பங்கு வைக்கிறான் நரகத்துக்கு போவாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பங்கு வைக்கக்கூடிய விஷயத்துல சரிசமமாக அழகான முறையில பங்கு வச்சு, அது பிரயோஜனமாக சாப்பிடக்கூடியவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக. 100 கிராம் கொடுத்தா இன்னைக்கு ஒருத்தருக்கு கூட சாப்பிட முடியாது. 100 கிராம் கறியை கொடுத்தா ஒருத்தருக்கு கூட சாப்பிட முடியாது. இவ்வாறு கொடுத்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. 2 பேருக்கு கொடுத்தாலும் அது சிறப்பாக அவங்களோட மனசு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? அந்த உதவியாவுடைய பிராணியை கொடுக்கணும். ஆக மேலாளர்களே, இந்த பிராணி கொடுப்பது அல்லாஹ் தஆலா சுன்னத்தாகத்தான் வைத்திருக்கின்றான், பரல் அல்ல. ஆக நாங்க என்ன செய்யணும்? இந்த பிராணிகளுடைய விஷயத்துல மிகவும் கண்ணு கருத்துமா இருக்க வேண்டும். அதே போல என்ன செய்வார்கள்? சிலர்கள் தன்னுடைய ஆடு மாடுகளை அறுக்கிறார்கள், அறுத்து விட்டு அந்த முட்கள் தோல் இதே போன்று அவருடைய உரோமங்கள் என்ன செய்யறாங்க? ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் வீசிடுறாங்க. தங்களுக்கு அது மனசு வழிகாட்டியும் அந்நியவர்கள் அந்த பாதையால போகும் பொழுது அது அவிந்து அந்த நாட்டம் அடிக்கும் பொழுது அவருடைய மனசு புண்படுத்துகின்றது. இதனால இவர் என்ன செய்யறாரு? அந்த குர்பானி கொடுத்த பலனே இல்லாம ஆகிறாரு. இப்படியெல்லாம் கொடுக்கணுமா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. இவ்வாறு அப்படியே என்ன செய்யணும்? தந்த வீட்டுக்கு பின்னால அவரை அறுத்துட்டாங்க சொன்னா அந்த இடத்துல அழகான முள்ள குழியை தோண்டி எல்லா அவருடைய ரோமங்கள் முட்கள் அந்த ரத்தங்கள் எல்லாம் போட்டு என்ன செஞ்சிடணும்? அப்படியே மறைச்சிடணும். சொன்னாங்க, யாருக்கும் நீங்க மனதில் கூட தீங்கு வச்சிடாதீங்க. அப்ப நாங்க இது தீங்கு ஏன்னு சொன்னால் அவருடைய உள்ளம் புண்படும் அளவுக்கு செய்யும் போது அவருடைய தீங்காக மாறுகின்றது. ஆக மேலாளர்களே, பயான் பண்ணுவது என்னோட இந்த உதவியாத விஷயத்தை நன்றாக விளங்கிக் கொள்வதற்காக வேண்டிதான் அதனுடைய சிறப்பு சொல்லப்பட்டுச்சு. ஆக எவ்வாறு உதவியாக கொடுக்கணுமோ அதன்படி கொடுத்து பொறுமையோடு இல்லாமல் அல்லாஹுக்காக வேண்டி பலக்கி எனாலும் தக்குவா அல்லாஹ் சொல்வது போன்று தக்குவாவின் அடிப்படையை அல்லாஹ் சொல்ல பார்க்கின்றான். ஆக அந்த தக்குவாவோட அடிப்படையில நம்முடைய உதவியாக பிராணியை கொடுத்து அதனுடைய சவாபுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்தில் நம்ம அனைவரையும் வல்ல நாயன் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதே போன்று இந்த ஆடு மாடு